ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆகா சமையல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வாசம் வர அளவுக்கு வரப்பட்டதும் இது கூடவே 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு ஜவ்வரிசி அளந்த கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து இது கரைஞ்சி கொதிச்சு வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ இது கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது கொதிச்சு வரட்டும். இப்போ இது இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் 15 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுபட்டதும் இது கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை உப்பி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை பாயசத்தில் கொட்டிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாயசம் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆகா சமையல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.